சீமான் அவர்கள் வந்து பிரபாகரன் அவர்கள் எடுத்த புகைப்படங்கள் எதுவுமே வந்து உண்மை இல்லை, எல்லாமே வந்து எடிட்டிங் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி பிரபல இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் கூட வந்து வெளியில வந்து சொல்லியிருக்காரு. இப்ப அந்த செங்கோட்டையன் ஏன் மறுக்கலன்னு கேட்கிற ராஜ்குமார், நீங்க நான் கொண்டு கொடுக்கல அவர் சொல்லுங்க. இன்னைக்கு பிரபாகரன் அவருடைய அண்ணன் மகனே அது பொய்ன்னு போட்டு உடைச்சிருக்கிறாரு. கார்த்திக் மனோகரன் அப்படிங்கிறவரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நியூஸ் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. சீமான் இதுவரைக்கும் கட்டமைத்து வச்சிருந்தார்ல பிரபாகரன் சம்பந்தமா ஒரு கட்டமைப்பு வச்சிருந்த பிம்பங்கள் அத்தனையும் பொய்ன்னு போட்டு உடைச்சிருக்கிறார். சில பல காரணங்களால எங்களுடைய கருவியில அவங்களுடைய கேமராவோட தான் எடுப்பாங்க, அந்த நேரத்தில் யாருக்கும் வெளியில கொடுக்க அனுமதிக்கல. ஆக இந்த படம் பொய்யான படம்ங்கிறது உறுதிப்படுத்திருக்காரு. வந்த நேரம் வந்து உத்தகலம் நேரம், அந்த நேரத்துல வந்து எங்களுடைய சித்தப்பா வந்து அவருக்கு வந்து விருந்து வச்சுக்கிட்டு அவர் என்ன சாப்பிடாரு நோட் பண்ணிட்டு இருந்தவர் சொல்றதெல்லாம் அப்பட்டமான போய் என் குடும்பத்தை ரொம்ப இன்சல்ட் பண்றாங்கிற மாதிரி பதிவுபட்டார். இந்த துப்பாக்கி சுடுற பயிற்சி மாதிரி சில போட்டோஸ்லாம் வந்தோன்னா அந்த படத்துக்கு சில காட்சிகள் எடுத்துருக்காங்க. அப்ப எத்தனை போய் ஒரு மனிதன் வந்து ஒரு 8 நிமிஷம் போயிட்டு வந்த ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை போய் பண்ணிட்டு இருக்காரு. அது இலங்கை போர் முடிகிற வரை இந்த ஆமக்கறி கதை இட்லி கதை சொல்லிருக்க மாட்டார். அப்ப அவர் இல்லைங்கிற தைரியத்துல தான் இந்த கதையை பூரா சொல்லிட்டு இருக்காரு. இலங்கை தமிழர் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அவங்க விழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அடுத்த கட்டம் யாரு? பெரியார் தூக்கு, இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு பொழப்பு ஓட்டு, இது ஒரு பொழப்பா இது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். சீமான் அவர்கள் வந்து பிரபாகரன் அவர்களை சந்திச்சாங்களா இல்லையா, எவ்வளவு நேரம் சந்திச்சாங்க, 12 நிமிஷமா 10 நிமிஷமா அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ சமீபத்துல வந்து அவர் கூட எடுத்த புகைப்படங்கள் எதுவுமே வந்து உண்மை இல்லை, எல்லாமே வந்து மார்பிங் எடிட்டிங் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி பிரபல இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் கூட வந்து வெளியில வந்து சொல்லியிருக்காரு. இதுவே வந்து பெரிய ஒரு சலசலப்பை உண்டாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, முதல்ல வந்து இந்த படம் 8 நிமிஷமா 10 நிமிஷமா 12 நிமிஷமா 8 நிமிஷமா சந்திப்பு அப்படிங்கிற விவாதம் போயிட்டு இருக்கப்பதான் பெரியாரை பற்றி தொடர்ந்து இவர் வந்து பேசுறாரு. பெரியாரை பற்றி இப்போ பேசுவதற்கு என்ன அவசியம் இருக்கு? இவரே கொண்டாடியவர் தான். ஆரம்பத்தில் இவருக்கு பெரியாரிய மேடைகள்ல தான் முதல் தளம் போட்டு கொடுத்தது. அப்ப இத்தனை வருஷம் பெரியாரை பற்றி தெரியாதவர் திடீர்னு ஞானபோதம் வந்துருச்சா? பெரியார் தான் எல்லாரும் செஞ்சாரா? பெரியார் தான் தமிழ்நாட்டில் தான் கற்றுக் கொடுத்தாரு. பெரியார் என்ன செய்யல அதை பேசுங்க. இப்போ ஒரு மனிதன் மேல் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா இதெல்லாம் சொல்றாரு. பெரியார் பெண்களுக்கு எதான பேசியிருக்காரா? சாதிகளுக்கு ஆதரவாக பேசியிருக்காரா? மதத்துக்கு ஆதரவாக பேசியிருக்காரா? இல்லை மத முதலுக்கு ஏதாவது வழிவகுக்கக்கூடிய விஷயத்தை பேசியிருக்காரா? பெரியார் பேசிய கருத்துக்கள் நல்ல கருத்தா இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெரியார் மட்டுமே செஞ்சாருன்னு ஏன் சொல்றீங்க? தமிழகத்திலயும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அவங்க ஏன் பண்ண, அவங்க எதுவுமே பண்ணாங்க, நீங்க கொண்டாடுங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். எங்களுக்கு பெரியார் சொன்ன கொள்கையில் பிடிச்சிருக்கு, பெரியார் சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு ஒத்து போகுது. உங்களுக்கு பெரியார் சொல்றது பிடிக்கலன்னா நீங்க வேற ஏதாவது எடுத்துருப்பாங்க. உங்களை யாரும் கையை பிடிச்சிருக்காங்களா? டெய்லி காலையில் இருந்துச்சு பெரியாருடைய கொள்கைகள் பெரியாருடைய சித்தாந்தத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும் யாரும் அவங்க கம்பல் பண்ணாங்களா? நீங்க இந்த மதம் தான் கும்பிடணும், இந்த சாமி தான் கும்பிடணும், இந்த சட்டை தான் போடணும், இந்த சாப்பாடு தான் போடணும், சாப்பிடணும், நீ இந்த மொழி தான் பேசணும்னு திணிக்கிறதா? அந்த மாதிரி பெரியார் தான் செஞ்சாரா? நானே சொன்னாலும் அறிவு கட்டலன்னா இது பண்ணாங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, பெரியார் சொன்ன அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் சொல்ற விஷயத்தை நான் யோசிச்சு பார்க்குறேன், என் அறிவு கெட்டுச்சு, நான் ஏற்றுக்கிட்டு போறேன். உங்களுக்கு என்ன? அப்ப பெரியாரை இதுவரைக்கும் யாரெல்லாம் எதிர்த்து கொண்டிருந்தார்களோ அவர்களால இவருடைய கோஷம் எடுபடலை. அப்ப நான் இங்க இருக்கிற ஒரு ஆளை வச்சு பெரியாரை விமர்சனம் பண்ணுறது அவருடைய நோக்கம். அப்ப இது சீமானை எது பேசுறாரு? இல்ல, மதவாத கும்பலுக்கு பெரியார் தான் பெரிய தடைகளா இருக்கிறாரு. பெரியார் எது கடவுள் நம்பிக்கை, கடவுள் மறுப்புக்கு எதுக்கு பெரியார் போனாரு? பெரியார் போன கடவுள் மறுப்புங்கிறது வந்து கடவுள் நம்பிக்கையை வச்சுதான் ஒரு மனிதன் சாதியா பிரிக்கிறான். அவனை வந்து கையில பிறந்தவங்க தான் காலில் பிறந்தவங்க தான் பிரிக்கிறான். அப்ப அந்த கடவுளே வேணாம் அப்படின்னு நீங்கிறப்ப எல்லாரும் சமமாயிருவாங்கிறதுனால பெரிய அந்த இடத்துக்கு போறாரு. கடைசியாகத்தான் கடவுள் நம்பிக்கை கடவுள் மறுப்புக்கு போறாரு. அப்படிங்கும் போது எப்ப சில பேர் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க பெரியார் ஏத்துக்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஏத்துக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வந்துருச்சு? இப்ப பெரியார பேச வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? இத்தனை வருஷம் நீ இதே வாயில தான் பெரியாரை கொண்டாடினீங்க, இதே வாயில் தான் பெரியாரை மேடைகள்ல பெரியாரை புகழ்ந்து பேசு. இப்பதான் அவங்க ஞானோதயம் வந்திருக்கா? இப்ப நீங்க பெரியாரை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பெரியாருடைய சித்தாந்தம் பெரியாருடைய கருத்துக்களை இங்க எல்லாம் ஜாதி மதம் மொழி தாண்டி ஏத்துக்கிறான். தமிழ்நாட்டுல எல்லாரும் கொண்டாடுறான். ஏன் எல்லாரும் பெரியார் தான் செஞ்சாரு, எல்லாம் பெரியார் செஞ்சாருன்னு நீங்க எல்லாருக்கும் எல்லா விதமான விஷயத்துக்கும் பெரியார் விஷயத்த ஸ்டிக்கர் விட்டுறீங்க. எங்களுக்கு தேவையே நாங்கள் பெரியாரை கொண்டாடுறோம். உங்களுக்கு பெரியார் ஈக்குவலா நீங்க ஒரு நாள் உருவாக்குங்க. ஏன் இது 50 வருஷம் உருவாக்கல? ஏன் பெரியார் சொன்ன சித்தாந்தம் தாண்டி வேற ஒரு சித்தாந்தம் ஏன் வளரல? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. பெரியார் தான் எல்லாம் செஞ்சாருன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி வேற யார் சொன்னா நீங்க சொல்லுங்க.
வேற ஒரு சித்தாந்தத்தை நீங்க உருவாக்குங்க. இங்க தமிழ்ல வந்து நிறைய விடுதலை போராட்டத்துக்காக இருக்கட்டும், இல்லைன்னா நிறைய சிந்தனைகளுக்காக கொண்ட தலைவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யாரையுமே வந்து போற்றாமல் வெறும் பெரியாரை மட்டுமே வந்து மக்கள் மனதுல வந்து புகுத்த பாக்குறாங்க திராவிட கட்சிகள் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அவர் பேசிட்டே இருக்கிறாரு. எல்லா தமிழக தலைவர்களையும் கொண்டாடதான் செய்யறாங்க. பாரதிதாசன் அவர் கொண்டாட இல்லையா? இவர் சொல்லக்கூடிய அதே பாரதிதாசன் தமிழ்நாட்டு கொண்டாட இல்லையா? விஓசி வந்து புறக்கணிச்சிட்டாங்கன்ற மாதிரி யார் சொன்ன புறக்கணிச்சிட்டாங்கன்னு? சீமான் அவர்கள் ஏன் அவரை ஏன் கொண்டாடாம இருக்காங்க? வருஷம் வருஷம் அவருடைய இதுக்கு நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் அரசாங்க மரியாதையோட கொண்டாடிட்டு இருக்கு. பாரதிதாசன் பேர்ல பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அவருடைய பாடல்கள் வந்து நாடு பாட புத்தகத்துல இருக்கு. என்ன கொண்டாடாம போயிட்டாங்க? இவரு தான் கண்டுபிடிச்சாரு புதுசு எல்லாத்தையும். தலைவர்களை மறக்கடிச்சிட்டாங்க. எங்க மறக்கடிச்சிட்டாங்க? ஒவ்வொரு வருடமும் அவருடைய நினைவு நாள் பிறந்த நாள்ல அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. பள்ளி பாடங்கள்ல இருக்கு. வாவுசி பாடம் படிச்சது நம்ம மறக்க கூடாதுங்கிறத பள்ளி பாடத்துல வச்சிருக்கிறோம். இவர் தான் என்னமா எல்லாரையும் மறக்கடிச்சிட்டாங்க. பெரியார் தூக்கி பிடிக்க பெரிய சொல்ல போனா பெரியார் சம்பந்தப்பட்ட பாடல்கள் கூட அதிகம் இருக்காது பாடப்புத்தகத்துல. இவர்களுடைய பாட திட்டங்கள் அதிகமா இருக்கும். இப்ப எல்லாரையும் தான் பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்துல லெஜெண்ட். சுதந்திர போராட்ட வீரத்துல வெள்ளையனை எதிர்த்து தனியாக ஒரு சொந்த கப்பலையை வாங்கி பயணம் பண்ணவர் வாவுசி. அவர் கொண்டாடுறோம். இந்த வரலாறு எல்லாரும் தெரியுமே. தமிழ்நாட்டில் பிறந்த எல்லா குழந்தைக்கும் தெரியுமே. எல்லாரும் கொண்டாடதான் செய்யறோம் வாவுசியுடைய பெருமையை. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுனா திரைப்படங்களா எடுத்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெரியும். திரைப்படங்கள் எடுக்கலன்னா அவங்க தெரிஞ்சிருக்காது. அதுக்கு காரணம் திராவிட கட்சிகள். அப்புறம் படிக்காம இருந்தா தான் அந்த தற்கொலைகளுக்கு தான் தெரியும். எல்லா பாடப்புத்தகத்திலயும் வாவுசி பத்தி இருக்கு. படிக்கிறதும் கிடையாது, பள்ளிக்கூடமும் போறது கிடையாது. படம் மட்டும் பார்த்தா தெரிஞ்சுக்குவார். அப்ப வீரபாண்டி கட்டபொம்மன் படம் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாரா? ஜாக்சன் துறை படம் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாங்களா? அப்ப யாருமே படிக்கிறது தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுல இருந்தவங்க படிக்காத விட்டாளா? இவரத்தை தான் படிச்சவரா? அது கிடையாது. இவர் வந்து பெரியாருடைய கொள்கைகள் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. மிகப்பெரிய வலுவா இருக்கு. ஒரு கட்டமைப்புல இருக்கு. சாதி மதத்துக்கு எதிராக இருக்கு. பெண்களுக்கு ஆதரவா இருக்கு. பெண் உரிமைக்கு குரல் கொடுக்குது. ஆணுக்கு பெண் நிகருங்குது. சார் கல்ச்சரை சீர்குலைக்கிற வகையில அவருடைய கருத்துக்கள் இருக்கு அப்படின்றாங்க. என்ன சீர்குலைச்சிருச்சு? அதான் சார் இந்த உறவு ரீதியான இதெல்லாம் வந்து அதுதான் ஆதாரம் கொடுக்கணும்னு கேட்டோமே. அதுதான் ஆதாரம் கொடுக்கணும்னு கேட்டா கோர்ட்ல ஆதாரம் கொடுக்குறேன்றாரு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு வா, சனிக்கிழமை 6 மணிக்கு வா, ஆதாரம் காட்டுறேன்னு சொல்லி போட்டு கடைசியில் கோர்ட்ல தான் போய் கொடுப்பேன். நீ தானே பிரஸ் மீட் வந்து சொன்னீங்க ஆதாரம் தரேன் அப்படின்னு. அதே பிரஸ் மீட் ஆதாரத்தை வெளியிட வேண்டியதுன்னா அப்படி ஒரு சொல்லவே இல்லைங்கிறதுக்கு உண்டான கருத்துக்களை எல்லாரும் ஆதாரத்தோடு எழுத்து போடுறாங்க பெரியாரியவாதிகள். சார் தமிழை நீஷ பாஷை திருக்குறளை அவமதிச்சாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இதையே சொல்றாங்க இல்லையா? அவர் ஏன் பெரியார் ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னாரா? இப்படி சொல்லியிருக்காரு. ஆதாரத்தை கொடுக்கணும்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆதாரங்களும் இல்ல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் கூட ஆதாரத்தோடு தான் நம்ம பேசணும். இவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆதாரத்தை கேட்கிறாங்க. ஆதாரம் இல்லைங்கிறாங்க. இது வரைக்கும் கோர்ட்ல கொடுக்குறேன்றாரு. இப்ப அது பெரியாரை சீட்டி பார்த்த பிறகுதான் ஒவ்வொரு ஆளா வெளியில பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப சமீபத்துல இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதாவது தமிழீழ தலைவர் பிரபாகரன் அவருடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அப்படிங்கிறவரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நியூஸ் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுதான் இன்னைக்கு வந்து பரபரப்பா வந்து காலையில இருந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. சீமான் இதுவரைக்கும் கட்டமைத்து வச்சிருந்தார்ல பிரபாகரன் சம்பந்தமா ஒரு கட்டமைப்பு வச்சிருந்த பிம்பங்கள் அத்தனையும் பொய்னு போட்டு உடைச்சிருக்காரு. அதாவது அவர் முதல்ல வந்து 8 நிமிஷம் to 10 நிமிஷம் தான் அவர் பார்த்துருக்காரு. எல்லாரும் ஒரு படத்துக்காக படப்பிடிப்புக்காக ஒரு குழு போயிருக்கு. அந்த குழுவில் இவரும் போயிருக்காரு. அப்ப எல்லோரும் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த புகைப்படத்தை சில பல காரணங்களால எங்களுடைய கருவியில அவங்களுடைய கேமராவோட தான் எடுப்பாங்க. அதுவும் வந்து நாங்க வந்து அந்த நேரத்தில் யாருக்கும் வெளியில கொடுக்க அனுமதிக்கல. அவர் சொல்றாரு அனுமதிக்கல. அதுக்கு பிறகு வாங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக இந்த படம் பொய். இவர் அவரோட நிற்கக்கூடிய படம் பொய்யான படம்ங்கிறது உறுதிப்படுத்திருக்காரு. ரெண்டாவது ஒரு தகவல் என்ன சொல்றாரு? இந்த இட்லிக்குள்ள கறிங்கிறது எங்களுடைய கல்ச்சர்லயே கிடையாது. இல்ல அது முதல்ல அது இல்லட்டார். எங்களுடைய அதிகமாக நாங்க சாப்பிடுறது புட்டு அந்த மாதிரியான உணவுகள் தான் எங்க ட்ரெடிஷனல் ஃபுட்டு. அது விருந்தாளிகளுக்கு செய்யக்கூடிய வேலை. இவர் வந்த நேரம் வந்து உத்தகலம் நேரம். அந்த நேரத்துல வந்து எங்களுடைய சித்தப்பா வந்து அவருக்கு வந்து விருந்து வச்சுக்கிட்டு அவர் என்ன சாப்பிடாருன்றது பிள்ளை நோட் பண்ணிட்டு இருந்தவர் சொல்றதெல்லாம் அப்பட்டமான போய் எங்க குடும்பத்தை ரொம்ப இன்சல்ட் பண்றாங்கிற மாதிரி பதிவுபட்டார். அப்ப அந்த இட்லி கறிங்கிறது இவர் முழுக்க இவருடைய கற்பனையில் உருவான ஒரு ஃபுட்டு. இவர் பெசாம வந்து அரசியல்வாதியா போறதுக்காக ஒரு செஃபா போயிருந்தாலும் நிறைய ஐட்டம் தமிழ்நாட்டு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த இட்லி கறி வந்து கற்பனையில் இவரால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயங்கிறது உடைச்சிட்டார். அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த துப்பாக்கி சுடுற பயிற்சி மாதிரி சில போட்டோஸ்லாம் வந்தோன்னா அந்த படத்துக்கு சில காட்சிகள் எடுத்திருக்காங்க. அது ஒத்திகையில் பாக்குற துப்பாக்கி கை வைக்கிற மாதிரியான போட்டோலாம் எடுத்துட்டு அது வந்து அண்ணன் சொல்லி கொடுத்தாருங்கிற கதையும் பொய் அப்படிங்கிற அதையும் உடைச்சிட்டார். அப்புறம் அண்ணி வந்து எங்களுக்கு பின்னாடி நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. அண்ணிட்ட கேட்டேன் அண்ணன் என்ன சொல்லுவாங்க, அண்ணன் வந்து இப்படி பேசினாரு, அண்ணி இப்படி பேசினாங்கன்னு நிறைய அண்ணி கதை சொல்லுவார். அவர் என்ன சொல்றாரு இந்த கார்த்திக் மனோகரன்,
எங்க சித்தி பொது இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல கலந்துக்கவே மாட்டாங்க, எங்களுக்கு தெரிஞ்சு அது நடக்கவே இல்லை அப்படிங்கிறது. அப்ப அந்த கதாபாத்திரமும் பொய். அப்ப எத்தனை பொய்! ஒரு மனிதன் வந்து ஒரு 8 நிமிஷம் போயிட்டு வந்த ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொய் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு சொல்றாரு, இலங்கையை சேர்ந்த ஈழத்து ஒரு கைப்பெண்ணோட இவருக்கு தொடர்பு இருந்துச்சு, அவர் தான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் இருந்தாரு, அதுவும் கடைசியில் ஏமாற்றப்பட்டாரு அவரு அப்படிங்கிற அதையும் பதிவு பண்றாரு. அப்ப இவர் சொன்ன அத்தனையுமே பொய் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா அடுக்கிறாரு. அப்ப இவர் யாரு உங்களை நீங்க பார்த்துருக்கிறாரான்னு கேட்கிறாரு. அதாவது பிரபாகரனுடைய அண்ணன், அதாவது கார்த்திக்குடைய அப்பாவை பார்த்து அவரையும் பார்த்தது இல்லையா, உங்களை பார்த்துருக்காரு, போன்ல ஏதாவது பேசிக்கின்றாரு. அப்ப இந்த கதையெல்லாம் யார் சொன்னா அப்படின்னா, இந்த மதிவதனி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அக்கா அருணா ஆண்டி அப்படிங்கிறாரு. அவங்க வந்து லண்டன்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து அவருடைய கணவர், இந்த அருணா அவருடைய கணவர் வந்து அங்க இலங்கைக்கு போயிருக்கிறப்ப அவரை வந்து அண்ணனுடைய அக்காவுடைய கணவர் சகலபாடி அப்படிங்கிறதுனால அவருக்கு இந்த மாதிரி விருந்துகள்லாம் செய்வாங்க, கவனிச்சுக்கிடுவாங்க. அதை வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. இப்ப அவரு அவங்க குடும்பத்திலையும் இலங்கையிலும் தொடர்பு, யாரோட தொடர்பு சீமான் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னா, மதிவதனியினுடைய அக்கால் அவங்க இருக்கிறாங்க, அவங்களோட மட்டும் இவருக்கு தொடர்புல இருக்கு, பழக்க வழக்கம் இருக்கு போல. அவங்க ஊருக்கு போனோம், எனக்கு விருந்து வச்சாங்க, இதெல்லாம் சாப்பிட்டோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அக்காவுடைய கணவருக்கு அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தனக்கு செஞ்சதாக அந்த தலையை மட்டும் எடுத்துட்டு தலையை ஒட்டி இதை ஃபுல்லா பரப்பியிருக்காரு. அப்ப சம்பவம் வேற இடத்துல நடந்திருக்கு, இவருக்கு தனக்கு சாதகமா பயன்படுத்திருக்காரு. இந்த அவர் சொன்ன இலங்கை கதை அத்தனையுமே பொய் அப்படிங்கிறத இன்னைக்கு போட்டு உடைச்சிருக்காரு. தமிழ்நாடே இன்னைக்கு அதை பார்த்து சரியா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது எதுக்கு இந்த வேலை செய்யணும்? அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இலங்கை யுத்தம் உச்சத்துல போறப்ப பல நாடுகளுக்கு வந்து அவங்க வந்து புலம்பெயர்ந்து போறாங்க. ஒரு நாட்டை விட்டு போறதுங்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். அதுவும் திசை தெரியாமல் போறதுங்கிறது பெரிய கொடுமையான விஷயம். அப்போ உலக நாடுகள், பல நாடுகள் யுத்தம் வர்றப்ப நார்வே, டென்மார்க், லண்டன், ஜெர்மன், அந்த மாதிரி நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி நாடுகள்ல ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் மட்டும் இருந்தா போதும், இந்தியா அந்த நாட்டுக்கு வந்து நீங்க வாழ்ந்துக்கலாம், உங்களுக்கு குடியுரிமை தரோம்னு சொன்னாங்க. அப்படியே பல நாடுகளில் போய் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கப்ப. இப்போ நல்லா நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா, அவர் பிரபாகரனுடைய அந்த கடைசி காலகட்டம் வரை, அது இலங்கை போர் முடிகிற வரை இந்த ஆமக்கரி கதை, இட்லி கதை சொல்லியிருக்க மாட்டார். போர் முடிவுக்கு வந்துருச்சு, அவர் இறந்துட்டாருன்னு அவங்க இலங்கை ராணுவம் டிக்ளேர் பண்ண பிறகுதான் இவர் துப்பாக்கி சுடுற கதை, இட்லி கதை, சாப்பிட்றப்ப பின்னாடி நோட் பண்ண கதை, இது எல்லாத்தையும் அதுக்கு பிறகுதான் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். அப்ப அவர் இல்லைங்கிற தைரியத்தில் தான் இந்த கதையை பூரா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த பல நாடுகள்ல போய் இந்த புலம்பெயர்ந்து வாழ்றவங்கள்ட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்றப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு இதமா இருக்கும் இல்லையா, அது மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா அதை பயன்படுத்திக்கிறார். ஒரு பட வாய்ப்பு இல்லாத ஒரு இயக்குநராக இருக்கிறப்ப இதை சரியாக பயன்படுத்தி உலக நாடுக்குள்ள போய் அந்த மக்களை சந்திக்கிறாரு, பேசுறாரு, அவங்களோட திரள் நிதி வாங்குறாரு, அதை வச்சுதான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப இவர் சொல்ற கதைகள் எல்லாம் உண்மையிலேயே அந்த இயக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் பல நாடுகளில் இருக்கிறாங்க. அப்ப அவங்களாம் பார்ப்பாங்கல்ல, இதெல்லாம் நடக்கவே இல்லை, ஏன்னா அப்படி பொய்யா சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களாம் தோணும் இல்லையா. இப்ப அந்த திரள் நிதி எல்லாம் நின்று போச்சு. இப்ப அடுத்த கட்டமா அவர் வளர்க்கறதுக்கு பிழைக்கிறதுக்கு வழி வேணும் இல்லையா, அதுக்கு தான் இப்ப கையில் எடுத்திருக்க ஒரு பிம்பம் தான் பெரியார். பெரியார் திட்டினா யார் சந்தோஷப்படுவாங்க? சங் பரிவார் கும்பலுக்கு சந்தோஷம், அவங்க தான் பெரியார் காலகாலமா திட்டிட்டு இருக்கானுங்க. பட் அதை வந்து நேரடியாக திட்டி எடுபடல. அப்போ ஒரு ஆளை வச்சு திட்ட விடுவான், இங்க திட்டினா பெரியாரை நம்ம அவங்க கொண்டாடுவாங்க அப்படின்னு இலங்கை தமிழர் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அவங்க விழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அடுத்த கட்டம் யாரு? பெரியார் தூக்கு, இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு பொழப்பு ஓட்டு, இது ஒரு பொழப்பா, இது இந்த பொழப்பை தான் பொழைச்சிட்டு இருக்கிறாரு. இந்த பொழப்புக்கு தான் நேற்று இன்னைக்கு ஒருத்தர் வெளியே போட்டுட்டு இருக்காரு. வந்து இது அத்தனையும் பொய், இவர் சொல்றதெல்லாம் பொய், இவர் சொல்றது எல்லாமே கட்டுக்கதைகள் அப்படிங்கிறத நீங்க போட்டு உடைச்சிருக்கிறாரு. இதுக்கு அதுதான் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை இன்னைக்கு ஏற்படுத்திருக்கு. சமூக வலைத்தளங்க பெரிய விவாதமாக இது போயிட்டு இருக்கு. சார், அதே மாதிரி அந்த போட்டோ எடிட்டிங், போட்டோஸ் எடுத்தது எல்லாமே வந்து போய் அவர் கூட புகைப்படங்கள் எடுத்தது இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அந்த எடிட் பண்ணி கொடுத்ததே நான் தான் அப்படின்னு ஒரு இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வெங்காயம் அப்படின்ற ஒரு திரைப்படமும் எடுத்திருந்தாரு. வெங்காயம் திரைப்படம் எடுத்ததுனால தான் வந்து வெங்காயங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில இயக்குனரும் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல முதல்ல வந்து நீங்க மறுக்கணுமா இல்லையா, அது உண்மையா இல்லையா, அது சொல்ல இருக்கா இல்லையா, அப்படி சொல்லணும். போட்டோஷாப் தெரியாதா? போட்டோஷாப்ல கை வந்து கலைவு தெரிஞ்சவர்தான் அவரு. அந்த போட்டோவே போட்டோஷாப்ல பண்ணதாங்கிறது அந்த எடுக்கப்பட்டு அந்த இயக்குனரே சொல்லியிருக்காரு. 2 நாள் கழிச்சு முதல்ல பத்திரிகை சந்திப்புல கேட்கறாங்க, உங்களை பத்தி இந்த மாதிரி போட்டிருக்காரு, அதை விடுங்க தம்பிட்டு போயிட்டாரு. அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு விடுங்க. 2 நாள் கழிச்சு இல்ல 5 நாள் கழிச்சு இத்தனை வருஷம் அவர் எங்க போனாருன்னு கேட்கிறாரு. இத்தனை வருஷம் நீங்க போனா போயிட்டு போகணும், பொழைச்சிட்டு போகணும் விட்டுட்டு இருந்தாப்புல, நீங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் பெரியார்கிட்ட வந்து நிக்கிறப்பதான் வேற வந்து உங்களை இனிமேலும் உங்களை அமலப்படுத்தாம விட்டோம்னா நம்ம ஆபத்தான ஒரு சக்தியை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்கனால சங்ககிரி ராஜ்குமார் பேசியிருக்காரு. அது பதிலுக்கும் அவர் சொல்லிட்டாரு, நான் எடுத்ததில்லைன்னு சொல்லிட்டு அவர் எப்படி ப்ரூவ் பண்ணுங்க, எனக்கு வீடியோ காட்டுங்கன்றாரு.
போட்டோஷாப்புக்கு அப்பதான் வந்த புதுசு. அப்ப அதுல போட்டோஷாப் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாரு. அதே மாதிரி என்ன கூட்டு இந்த படத்தை பண்ண செங்கோட்டையனை சொல்லுங்கன்றார் ராஜ்குமார். இந்த படத்தை செங்கோட்டையன்கிறவர் ஒரு தட்டு வந்திருக்காரு. ஆல்ரெடி அதை பத்தி பேசியிருந்தோம். செங்கோட்டையன் தமிழ் டிவியில நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்தார். அப்ப வேலை பார்த்தவர் தான் இந்த சங்ககிரி ராஜ்குமார். அப்ப இந்த சங்ககிரி ராஜ்குமார்ட்ட அந்த செங்கோட்டையன் தான் படத்தை கொண்டு வந்து இந்த படத்தை வந்து ஒட்டி கொடுக்கணும்னு கேட்கிறாரு. அவர் தான் போட்டோஷாப்ல பண்ணி கொடுக்குறாரு. அவர் தான் வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. அதுதான் வெளியில பரவுது. இப்ப அந்த செங்கோட்டையன் ஏன் மறுக்கலன்னு கேட்கிறார் ராஜ்குமார். நீங்க நான் கொண்டு கொடுக்கல அவர் சொல்லுங்க, பேச விட மாட்டேங்கிற மாதிரி பேச விடாம வச்சிருக்காரு அப்படிங்கிறாரு. அப்ப இதெல்லாம் பாக்குறப்ப உண்மைன்னு தான் தோணுது. இவர் மட்டும் சொல்லல, இன்னைக்கு பிரபாகரனுடைய அண்ணன் மகனே அது பொய்ன்னு போட்டு உடைச்சிருக்கிறாரு. அப்ப இவர் சொன்ன அத்தனையுமே பொய் அப்படிங்கிறது ஒன்றை ஒன்னா வெளியே தெரிய ஆரம்பிச்சு. சரி, இப்ப இவர் ஆரம்ப கட்டத்துல இருந்தே வந்து பிரபாகரன் அவர்களை வைத்து சொன்னக்கூடிய எல்லாமே வந்து பொய் அப்படின்றது வெளியே தெரிஞ்சிருக்கு. இது தமிழக மக்கள் எப்படி ரிசீவ் பண்றாங்க சார்? காமெடியா தான் பாக்குறாங்க. இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, அது வந்து எங்க சித்தப்பா வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் செஃப் மாதிரி ஆகிட்டாரு. ஒரு தமிழில தலைவரை வந்து இவ்வளவு அசிங்கப்படுத்த முடியாதுன்னு கொதிக்கிறாரு. நாங்க எல்லாம் எங்க குடும்பத்து ஆட்களுக்குலாம் அது பெரிய வேதனை. என் குடும்பத்து ஆட்கள்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டோம் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு இருக்கப்ப. சரி, இதெல்லாம் கடந்து போறோம்னு விட்டுட்டு தான் இருந்தோம். இப்ப இனிமேலும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க இதை பேசுறோம் அப்படின்னு பதிவு பண்றாரு. அப்ப இதெல்லாம் தொடர்ந்து பாக்குறப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு இவருடைய உண்மை முகம் அம்பலப்பட்டு போச்சு. பெரியாரை தொட்டுட்டு பெரியாரை விமர்சனம் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் அவரால் அரசியல் பண்ண முடியாது. இனிமேல் அவருடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது அஸ்தமனத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியும். சீமான் அவர்கள் குறித்து வெடித்த பிரச்சனையை குறித்து எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.